ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 10ல் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். த நேம் ஆஃப் த டாபிக் இஸ் எயின்ட் ஐ விமன். இது வந்து ஒரு ஸ்பீச், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொஜானா ட்ரூத் அப்படின்ற ஒரு லேடி தான். ஓகே, ஸோ சொஜானா ட்ரூத் அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இசபெல்லா பாம்ஃப்ரீ. இசபெல்லா பாம்ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து நியூயார்க்கில் 1797 பிறந்திருக்காங்க அண்ட் ஒரு ஸ்லேவரி ஃபேமிலியில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க வாழ்ந்த விதம் அண்ட் வளர்ந்த விதம் தான் வந்து அவங்களோட இந்த மாதிரி எழுத்துக்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கியிருக்கு. ஸோ இசபெல்லா பாம்ஃப்ரீ அப்படின்ற பேரை எப்போ சொஜானா ட்ரூத் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1843 அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. இந்த நேம் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, இவங்க வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணி உண்மையை மட்டும்தான் ஸ்லேவரிக்கு அகெயின்ஸ்டாக நான் பேசுவேன், விமன் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு எய்மோட அவங்க இந்த பேர், அதாவது இசபெல்லா பாம்ஃப்ரீ அப்படின்ற பேரை சொஜானா ட்ரூத் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொஜானா ட்ரூத் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அபாலிஷனிஸ்ட் அண்ட் விமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஸ்பீச் எயின்ட் ஐ விமன் எங்கே டெலிவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓஹியோ விமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் அக்ரான் ஓகியோவில் 1851 வந்து இதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ரேஷியல் ஈக்குவாலிட்டி. அதாவது பிளாக் விமனுக்கு மட்டும் ஏன் எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுது அப்படின்றத கொஸ்டின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பீச் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்பீச்சில் வந்து ஈக்குவாலிட்டி ஆர்குமெண்ட் நிறைய இருக்கும். அதாவது விமன், பிளாக் விமன்னு மட்டும் சொல்லாமல் ஜென்ரலாக விமன் அப்படின்னும் பேசியிருப்பாங்க. அதாவது மென் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் உமன் செய்கிறாங்க, பட் மென்னுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் உமனுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை, அது ஏன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் நிறைய ரிலீஜியஸ் ரெஃபரன்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் பிபிலிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, விமனோட இம்பார்ட்டன்ஸையும் அவங்களோட கேப்பபிலிட்டியும் சுட்டு காட்டுறதுக்காக இந்த பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. That's all about this video. Thank you.